வம்சம் என்னப்பா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? கிளம்பலையா? இந்தா கிளம்புறேன். என்னங்க கீழே இருங்க, இதோ வரேன். வசந்தா, என்னங்க? நம்ம சம்பந்தியோடைய அக்கா காரியத்துக்கு தான் நாம போல. அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி துக்கம் விசாரிக்கலாம்ல. ஒரு ஃபோன் போட்டு பேச. அது இல்லங்க, சம்பந்தி கிராமத்துக்கு போய் 10 நாள் ஆகுது. இன்னும் எதுக்கு அங்கேயே இருக்காங்கன்னு தெரியல. இங்க வந்ததுக்கு அப்புறம் விசாரிக்கலாம்னு இருக்கேன். தினமும் சக்திக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் இருக்கேன். எதுக்கும் ஒரு ஃபோன் பண்ணி விசாரிச்சினேன். சரிங்க. ஹலோ, தங்கம்மா பேசுறேன். யார் பேசுறீங்க? சம்பந்தி, நான் வசந்தா பேசுறேன். சம்பந்தி, இப்போ நான் எங்க அக்கா காரியத்துக்கு வந்திருக்கேன். சோழவந்தான்ல இருக்கேன். தெரியும் சம்பந்தி, உங்க வீட்ல இருந்து தகவல் சொன்னாங்க. வர முடியாத சூழ்நிலை, மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? சக்திக்கும் மதனுக்கும் நிச்சயம் நடந்திருக்கு. ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கிற வீட்ல இருந்து துக்கத்துல கலந்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் சம்பந்தி, சக்தி எவ்வளவோ என்கிட்ட கேட்டோம், அவளை என் கூட வர வேண்டான்னு சொல்லிட்டேன். எல்லா காரியமும் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சது சம்பந்தி. என் அக்கா மகனை என் கூட கூட்டிட்டு வந்துடலான்னு இருக்கேன். அவனுக்கு என் அக்கா வாழ்ந்த ஊரை விட்டுட்டு வர மனசுக்கு பிடிக்கல. இருந்தாலும் அவனை இங்க தனியா விட்டுட்டு ஊருக்கு வர எனக்கும் மனசு கேட்கல. கடைசியில சக்தி தான் அவனுக்கு ஃபோன் பண்ணி ஆறுதல் சொல்லி சென்னைக்கு வர சொல்லியிருக்கா. சக்தி சொன்னதுனால அவனும் சென்னைக்கு வர சம்மதிச்சிட்டான். சம்பந்தி, முதல்ல நீங்க புறப்பட்டு வாங்க. இங்க கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. பத்திரிக்கை அடிக்கணும், வீடியோ எடுக்கிறவங்களுக்கு சொல்லணும், சமையலுக்கு ஆள் சொல்லணும். அதெல்லாம் என் வீட்டுக்காரர் பார்த்து பேசி முடிச்சு பாரு. நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். இல்ல, உங்க கூட பிறந்தவங்க தவறிட்டதுனால கல்யாண வேலைய நீங்க தள்ளி வச்சிடுவீங்களோன்னு யோசனையாவே இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அதெல்லாம் நீங்க ஒன்னும் குழப்பிக்க வேண்டாம். எல்லாம் பேசி முடிச்ச மாதிரி நடக்கும். நான் சென்னை கிளம்பி வந்துடுறேன். நான் வந்ததும் கலந்து பேசிக்கலாம். சம்பந்தி, நீங்க எப்ப வருவீங்கன்னு காத்துட்டு இருக்கேன். உடனே கிளம்பி வாங்க. சரி, போனை வச்சிட்டுமா? சரிங்க. என்னடா, என்ன பாத்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. பொண்ணு, பொன்ரங்கம், அப்பா. பொண்ணு, அதா வந்துடாத்தா. ஒரு நிமிஷம். ஏத்தா, அப்படியே ஆத்தா போட்டவையும் சக்தி போட்டவையும் கையோடு எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன சொல்ற? சரிப்பா, இதே வச்சுக்கோ. ஆத்தா, பொண்ணுரங்கத்தை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இவன் இப்பவும் சக்தி தான் நமக்கு பார்த்த பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். சக்திக்கு வேற மாப்பிள்ள பார்த்து நிச்சயம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா எப்படி தாங்கிக்க போறான்னு தெரியல. ஏற்கனவே ஆத்தா இறந்த துக்கம் தாங்காம மனசொடிஞ்சு போயிருக்கான். சக்தி விஷயம் தெரிஞ்சா
ஐயோ, அதை எப்படி தாங்கிக்க போறான்னு தெரியலையே. இவனை தனியா இந்த வீட்லயே விட்டுட்டு போகவும் முடியல. அங்க கூட்டிட்டு போனா சக்தி விஷயம் தெரிஞ்சிடும். நான் எப்படி சமாளிக்க போறேனே தெரியலையே. ஆத்தா, சின்னாத்தா, ஆ, ஆத்தா, கடவுளே, என்ன காப்பாத்து. இங்க வாயேன். என்னப்பா? ஏன் ஆத்தா, ஆ, சக்திக்காக எடுத்து நிச்சய புடவைய மறக்காம எடுத்து வச்சுக்கிட்டு ஊருக்கு போனதுமே வேலையா சக்தி கிட்ட ஆத்தா எடுத்த புடவைய காட்டி பிடிச்சிருக்குதான்னு கேட்கணும். என்னத்தா, நான் சொல்றது சரிதானே? ஆ, சரிதான்ப்பா. என்னத்தா சொரத்தெல்லாம் பேசுற? இல்லப்பா, சக்தி கிட்ட காமிக்கலான்னு சொன்னேன். சரி ஆத்தா. ஆமா, அங்க சாப்பாடெல்லாம் எப்படி? யாரு சமைப்பாங்க? சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கும்ல? நான் ருச்சியா ஆக்கி சாப்பிட்டு பழகி விட்டேன். சாப்பாடு மட்டும் நல்லா இல்ல, நான் கிளம்பி வந்துகிட்டே இருப்பேன். இந்த பொண்ணுரங்கத்தை பிறகு யாரும் தடுக்க முடியாது. சரியா? சரிப்பா. அதான் சென்னையில சைக்கிளை சவிட்டுறதுக்கெல்லாம் இடம் இருக்குமா? என்னால சைக்கிளை சவிட்டாம இருக்க முடியாது ஆத்தா. ஆமா, என் சைக்கிளை கையோட எடுத்துட்டு வந்துடவா? வேண்டாம்ப்பா, நீ கல்யாணம் பண்ணிக்க போற அளவுக்கு பெரிய மனுஷனாயிட்ட. இப்ப போய் நீ சென்னைக்கு சைக்கிள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கியே, இன்னும் நீ குழந்தையா இருக்கேன்னு சொல்லி உன்னை கிண்டல் பண்ண மாட்டாங்க. அதனால சைக்கிள் எல்லாம் இங்கேயே இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அப்படிங்கிற? ம். அதுவும் சரிதான். பொண்ணுரங்கம், பொண்ணுரங்கம். அண்ணே, ஓ, இங்கே இருக்கியா? என்ன பொண்ணுரங்கம், சின்னாத்தோட ஊருக்கு கிளம்பிட்டியா? ஆமாண்ணே, சின்னத்தோட ஊருக்கு போய் என் நிச்சய விஷயமா பேசிட்டு வந்துடலான்னு தான் புறப்பட்டேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. பொண்ணுரங்கம், நீ தைரியமா ஊருக்கு போயிட்டு வாப்பா. உன் நல்ல மனசுக்கு உனக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். உன் ஆத்தா இறந்து போச்சுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்காத. மில்லுல வேலை பாக்குறவங்க 300 பேர் நாங்க இருக்கிறோம். உன் ஆத்தா எங்க நல்லது கெட்டதுல கலந்துகிட்டு எவ்வளவு செஞ்சிருக்கு தெரியுமா? உனக்கு கல்யாணம்னா நாங்க சும்மா இருந்துருவோமா? இந்தாப்பா 1 லட்ச ரூபா பணம். இது உன் ஆத்தாக்கு சேர வேண்டிய பணம். மில்லுல கொடுத்து அமிச்சாங்க. உன் ஆத்தா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு. பொண்ணு தாய் மாதிரி ஒரு ஆத்தா உனக்கு கிடைச்சது போன ஜென்மத்துல நீ செஞ்ச புண்ணியம். என் ஆத்தா என்னை சின்ன வயசுல இருந்து எந்த கஷ்டமும் தெரியாம வளர்த்துச்சு. என் ஆத்தா உசுறு போற வரைக்கும் எனக்காகவே வாழ்ந்தியா ஆத்தா? கடைசி வரைக்கும் நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு உனக்கு ஒருவேளை சோறு கூட போட முடியாத பாவி ஆயிட்டே ஆத்தா. என்னை மன்னிச்சு ஆத்தா, என்னை மன்னிச்சு. பொண்ணு அழாதையா. இங்க பாரு, இந்த ஆத்தா சொல்றல, அழக்கூடாது. உன் ஆத்தாவை நினைச்சு நீ அழாத. இந்த ஆத்தாவை நினைச்சு சந்தோஷமா இரு. ஆத்தா, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? உங்ககிட்ட யாரிட்டோம் இந்த கவலைப்படாதப்பா. உன் ஆத்தா நீ கட்டிக்கு போற பொண்ணோட போட்டோவை மில்லுல எல்லாருக்கும் காமிச்சதுப்பா. பேர் கூட சக்தின்னு சொல்லிச்சுப்பா. ஆமாண்ணே. உன் ஆத்தா ஸ்தானத்துல இருந்து உன் சின்னாத்தா அந்த சக்தியே உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. என்னம்மா, கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? வைக்கிறேன். கல்யாணத்துக்கு மறக்காம எங்க எல்லாரையும் கூப்பிடுங்க, சரியா? சரிப்பா, நாங்க போயிட்டு வரோம். நீ நல்லபடியா போ. சரிப்பா, வரோம் ஆத்தா. ஆத்தா, இந்த வந்துடுறேன். வீட்ல இருந்து போன் வருது. யாருன்னு தெரியலையே. ஹலோ அத்தை, நான் தான் அருக்காணி பேசுறேன். பொண்ணுரங்க மாமா எப்படி இருக்காரு அத்தை? பரவாயில்லம்மா, கொஞ்சம் தேறி இருக்கா. பாவம் மாமா பெரியத்தை நினைச்சு நினைச்சு ரொம்ப வேதனையில் இருப்பாருல்ல. எப்படியாச்சும் மாமாவை கூப்பிட்டு வந்துருங்க அத்தை. கூட்டிட்டு வரதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அவனுக்கு தான் அவங்க அம்மா வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு வரதுக்கு மனசே வரமாட்டேங்குது. கடைசியில சக்தி தான் அவனை சமாதானப்படுத்தி ஊருக்கு வரதுக்கு சம்மதிக்க வச்சா. சக்தி பேசினதுக்கு அப்புறம் கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டாமா. அவன் அவன் ஆத்தா மாதிரி யார் வருவான்னு நினைச்சு கவலையா இருக்கான். மாமா ஏன் அத்தை அப்படி நினைக்கணும்? கட்டைக்கு பறவை நான் இருக்குன்னு சொல்லுங்க.
உங்க 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. என்ன நம்பு, இது சத்தியம். அக்கா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்க்கா. இது சத்தியம்க்கா. இந்த அருக்காணி ஆயுசு உள்ள வரைக்கும் அவரை கண் கலங்காம பாத்துக்குவான்னு சொல்லுங்க அத்தை. இனிமேல் அவருக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தானு சொல்லுங்க அத்தை. நான் ஒருத்தி இருக்கும் போது மாமா ஏன் கவலை பண்ணோம்? ஐயோ கடவுளே, இவளுக்கு நான் என்ன பதில் சொல்றது? போட்டோ மாறினதையும் பொண்ணுரங்க சக்தியை விரும்புறதையும் இந்த அரக்கணி கிட்ட எப்படி சொல்ல போறேன்னு தெரியல. முருகா. அத்தை, ஹலோ அத்தை. என்ன அத்தை ஒண்ணுமே பேச மாட்டீங்க? நீ கவலைப்படாதம்மா, பொண்ணுரங்கம் சென்னைக்கு தான் வரப்போறான். இனிமே அவனுக்கு அங்கதான் வாழ்க்கை. வந்ததும் உன்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. என் அக்கா என்கிட்ட பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போயிருக்கா. எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அத்தை. நீங்க முதல்ல பொண்ணுரங்க மாமாவோட நல்லபடியா இங்க வந்து சேருங்க. அவர்கிட்ட பெரிய அத்தையை விட நான் நல்லா பாத்துப்பேன்னு அவரை தைரியமா இருக்க சொல்லுங்க. அவருக்காக நான் உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கேன்னு சொல்லுங்க அத்தை. என்ன அத்தை சொல்றீங்களா? சரி சொல்றேம்மா, சொல்றேன். பொண்ணுரங்க மாமா பக்கத்துல இருந்தா அவர்கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்க, நான் பேசணும். அவன் ஏதோ வேலையா இருக்காமா. அவனும் என் கூட ஊருக்கு வரான்ல, அப்ப பேசிக்கலாமா. நான் போனை வச்சிடறேன். சரிங்க அத்தை, அப்ப வச்சிருங்க. சரி. கடவுளே, சக்திய பொண்ணுரங்க கட்டிக்கணும்னு ஆசைப்படுறான். பொண்ணுரங்கத்தை அருக்காணி கட்டிக்கணும்னு ஆசைப்படுறா. யார கட்டிக்க போறாங்க? யாருக்கு நான் எதை சொல்லி புரிய வைக்கிறது? முருகா, முருகா, நீதான் எனக்கு துணை இருக்கணும். போட்டுட்டியா? போலாமா? ஒரு வார்த்தை சொல்லாம எங்க போற தாயே, நடமாடும் தெய்வமாக மண்ணில் பிறந்தாயே. ஒரு வார்த்தை சொல்லாம எங்க போற தாயே, நடமாடும் தெய்வமாக மண்ணில் பிறந்தாயே. உன்னை விட்டா இங்கு பொண்ணு வேறு யாரு? என்னையா? பெரிய மனசு ஆத்தா, நான் இருக்கேன்ல. வாயா, நான் இருக்கேன். வாராசா. நடமாடும் தெய்வமாக அழாத. பிறந்தாயே. பொண்ணுரங்க, நீங்க 2 பேரும் சீக்கிரம் நடந்து வாங்க, நான் பஸ்ல எடுத்து போட்டு வைக்கிறேன். ஆமா மாப்பிள்ள, போ போ போ. அத்தா, சக்திக்கு என் மேல உண்மையிலேயே பெரிய இருக்குதா இல்லையா? ஏன்னா ஆத்தா இறந்தப்போ காரியத்துக்கு கூட வரல, நேர்லயும் வந்து பார்க்கல, போன்ல தான் பேசிச்சு. பொண்ணுரங்கம், சக்தி ஊருக்கு கிளம்பி வரேன்னு என்கிட்ட சொல்லிச்சுப்பா. வீட்டுல யாரும் இல்ல, சித்தப்பாவும் ஊர்ல இல்ல. நான் தான் சக்தி கிட்ட வர வேண்டான்னு சொன்னேன். நீ சக்தியை தப்பா நினைக்காதப்பா. ஐயே ஆத்தா, நான் சும்மா தான் கேட்டேன். நான் ஏன் தப்பா நினைக்க போறேன்? அதே ஆத்தாவே சொல்லிருச்சுல சக்தியை பத்தி. போறவென்ன யாராச்சும் கண்ணால பண்ண போற பொண்ணை பத்தி தப்பா நினைப்பாங்களா? அது மட்டும் இல்ல ஆத்தா, சக்தி என்கிட்ட போன்ல பேசல, நான் சென்னைக்கு வரலன்னா அது இங்க வந்துருவேன்னு பெரியம்மா சொல்லிச்சுல்ல. போறவென்ன வாத்தா போ.
பொண்ணுரங்கா பெரியப்பு வணக்கம். வணக்கம்ப்பா. வணக்கம்மா. இங்க பாரு தங்கம்மா, ஊருக்கு போன கையோட சக்தியே பொண்ணுரங்கத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. சரிங்க. முள்ளுத்தாய் இறந்ததுனால கல்யாணத்துல எந்த சொடக்கமும் ஆமாம். வந்துடும். சரி. கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு ஒரு போன் அடிச்சா ஊரே நாங்கெல்லாம் திரண்டு வந்துடுறோம். சரிங்க. பொண்ணுரங்கத்தை பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். சரிம்மா. அது என் கடமை. சரிம்மா. பொண்ணுரங்கம் இந்த ஊர்ல வாழ்ந்த சந்தோஷத்தை விட பல மடங்கு சந்தோஷத்தோட சென்னையில வாழ போறேன். வரேங்க. வாங்க. வரேங்க. பெரியப்பு, கட்டாயம் வந்துடணும். என்ன பொண்ணுரங்க மாமா, நீ இந்த ஊரை விட்டு போயிட்டா எங்களை 6 பொண்ணு பாப்பா. நீ பொண்ணு பார்த்ததுனாலதான் நிறைய பொண்ணுங்களுக்கு கண்ணால் ஆச்சு. இனிமே எப்படி ஆகும்? கடைசி வரைக்கும் எங்க அக்காவை பொண்ணு பார்க்காம போறியே. ஐயோ வேணாத்தா, இனிமே விளையாட்டுக்கும் கூட நான் எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன். ஏன்னா என் மனசு முழுக்க சக்தி தான் நிறைஞ்சிருக்கிறான். உன் அக்கா கிட்ட என்ன மன்னிச்சுல சொல்லு. நீ போ. என்னதா என்ன சொல்ற? சரிதான்ப்பா. வா போ. சரி. அருக்காணி, என்ன ராமணி? உன் பொண்ணுரங்க மாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு. அப்ப நீ இதே மாதிரி உன் முகத்தை உம்முன்னு வச்சுக்கோ. சோகமா இருக்கிற மாதிரியே நடி. அப்படியே மூஞ்சிலே குத்துவேன். நானே என் பெரியத்தை இறந்துட்டாங்கன்னு வேதனையில இருக்கேன். என் பொண்ணுரங்க மாமாக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். நீ எனக்கு கிண்டல் பண்றியா? மரியாதையா போயிடு. ஏய், நான் எங்க கிண்டல் பண்ண? ஓ நல்லதுக்கு தான் சொன்னேன். எக்கேடோ கெட்டு வழி. நீ போ. நீ போ. வாப்பா வா, இந்தாங்க. நான் எடுத்துக்கிறேன். கொடு, பொட்டி எடுத்துக்க. வா. என்னப்பா பாக்குற? இது உன் வீடு. உள்ள வா, யோசிக்காத. வா. என்ன தயக்கம்? உள்ள வா, சொல்றேன்ல. வா வா. மாமா, பாப்பா பொண்ணுரங்கம். சித்தப்பா, சித்தப்பா, ஆத்தா என்ன யாரும் இல்லாத அனாதைய விட்டுட்டு போயிடுச்சு சித்தப்பா. இனிமே நான் என்ன பண்ணுவேன் சித்தப்பா? என்ன பண்ணுவேன்? பொண்ணுரங்கம், என்னப்பா சின்ன புள்ள மாதிரி அழுதுட்டு? எந்திரிப்பா, எந்திரிப்பா, எந்திரி, எந்திரா. அழாதுடா. எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. ஏ பொண்ணுரங்கம், தைரியமா இரு, அழாத. நாம இப்படி எல்லாம் நடக்கணும்னு நினைச்சா பார்த்தோம், எதிர்பாராம நடந்து போச்சு. முதல் நாள் ராத்திரி கூட உன் ஆத்தா சின்னம்மா கிட்ட உன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு தாண்டா தூங்கியிருக்கா. உன் கல்யாணம் தான் உங்க ஆத்தாவோட கனவா இருந்துச்சு. ஆத்தாவோட கனவு கனவாவே போயிடுச்சு சித்தப்பா. இனிமேல் இந்த அனாதைக்கு என்ன வாழ்வு? நான் இப்படி அனாதை ஆயிட்டேனே சித்தப்பா. ஏண்டா சும்மா சும்மா உன்னை அனாதைன்னு சொல்லிட்டு இருக்க? உன் சித்தப்பா நான் இருக்கேன்.
உன் சின்னம்மா இருக்கா, இதோ சக்தி இருக்கா. இந்த பாரு, அருக்காணி இருக்கா, ரமாமணி இருக்கா. இந்த ரமாமணி உனக்கு அக்கா முறைதான். நாங்க இத்தனை பேரும் இங்க உனக்கு சொந்தமா இருக்கோம். அப்புறம் என்னடா? 1000 பேர் இருந்தாலும் என்ன பெத்த ஆத்தாக்கு ஈடாயிருமா? இனிமே எனக்காக அழறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் ஆறு இருக்கா. நானே ஆத்தாவோட போயிருக்கேன் சித்தப்பா. என்னடா பேசுற முட்டா பயல? உன்னை சாகிறதுக்கு நான் விட்டுருவேனா, இல்ல உன் சின்னமா தான் விட்டுருவாளா? இந்த பாரு பொண்ணுரங்கம், இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு தகப்பனா நானும், தாயா உன் சின்னமாவும் இருப்போம். புரியுதா? ஆமா மாமா. அத்தையும் மாமாவும் சொன்ன மாதிரி எல்லா உறவுகளா நாங்க இருப்போம். மனசு தேத்திக்குங்க. பெரிய அத்தையோட இழப்பு தாங்க முடியாத இழப்பு தான். ஆனாலும் அந்த சோகத்திலேருந்து நீங்க வெளியே வந்துதானே ஆகணும். அத்தை இல்லாம போனது உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் பெரிய வருத்தம் தான். பெரிய அத்தை என்ன கல்யாண கோலத்துல பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அந்த ஆசைதான் நிறைவேறாம போயிடுச்சு. இருந்தாலும் அத்தை ஆசீர்வாதத்தோட இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்.